அன்பே சிவம் படத்துல தாஜ்மஹால் இல்லனா எல்லாரும் காதல் பண்றத நிறுத்திடுவாங்களான்னு கமலஹாசன் கேக்குற மாதிரி தான். யாருக்கு பிடிச்சாலும் சரி, யார் வெறுத்தாலும் சரி, இவ்வளவு ஏன் காதல் பண்ணவே கூடாதுன்னு புதுசா சட்டமே வந்தாலும் சரி, இந்த காலத்துக்கும் காதல் பண்றதை யாரும் கைவிட போறதில்ல. அப்படி இயற்கை போல இந்த உலகத்துக்கு முக்கியமா இருக்க இந்த உணர்வை கொண்டாடத்தான் காதலர் தினம்னு வருடா வருடம் பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுது. அப்படியான தினத்துல புதுசா காதல் சொல்ல போறவங்களும் சரி, ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, திருமணமானவங்க கூட சரி, உங்களோட பார்ட்னருக்கு பரிசுகள் வாங்கி தரணும்னு கண்டிப்பா யோசிக்கிறது உண்டு. ஆனா அப்படி நீங்க உங்க பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் சாதாரணமானதா இல்லாம ஏதாவது தனித்துவமானதா இருக்கணும்னு கண்டிப்பா நினைப்பீங்க. ஆனா என்ன வாங்குறதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஐடியாஸ் தான் இது. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதாசி. இதுலயே என்ன கிஃப்ட் பத்தி சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காதல் மாதிரியே எப்பவுமே எவர்கிரீனான ஒண்ணுனா அது கடிதம் தான். என்னதான் இப்போ நம்ம மெட்டீரியலிஸ்டிக் உலகத்துல வாழ்ந்தாலும் இன்னும் லெட்டரை விலைமதிப்பற்றதா பார்க்கிற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு தோணுறத ஒரு லெட்டர்ல எழுதி உங்க பார்ட்னருக்கு சொல்லுங்க. என்னடா பழைய ஐடியாவா இருக்கேன்னு யோசிக்காம இன்னைக்கே ஒரு லெட்டர் எழுதுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவதா, ஏற்கனவே காதல் ஜோடியா இருக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். கப்பிள்ஸ் ஐபால் போட்டோ ஃப்ரேம். இந்த போட்டோ ஃப்ரேமை தயாரிக்க உங்களோட விழியையும் உங்க பார்ட்னரோட கருவிழியையும் முதல்ல புகைப்படம் எடுப்பாங்க. அப்புறம் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு போட்டோ ஃப்ரேமா போட்டு கொடுப்பாங்க. அதாவது உங்க பார்ட்னருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஆனா அவங்க வீட்டுல அது தெரியாம இருக்கணும்னா இந்த கிஃப்ட் நீங்க வாங்கி தரலாம். மூணாவதா, டச் வைப்ரேஷன் பிரேஸ்லெட். பார்க்க சாதாரணமா இருக்க இந்த பிரேஸ்லெட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கப்பிள்ஸ்க்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கிரியேட்டிவான கிஃப்ட்னு சொல்லலாம். ஆமா, நீங்க எப்பெல்லாம் உங்க லாங் டிஸ்டன்ஸ் பார்ட்னரை மிஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற இந்த சூரியன் அல்லது சந்திரனை தொட்டா போதும், அது இன்னொரு பிரேஸ்லெட்ல இருக்கிற உங்க பார்ட்னருக்கு வைப்ரேஷன் சிக்னலை கொடுக்கும். இது மூலமா போன் பேச முடியல, மீட் பண்ண முடியலனாலும் உங்களை பத்தின நினைப்பு உங்க பார்ட்னருக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நான்காவதா, மோர்ஸ் கோட் ஜுவல்லரி பீஸ். விவேகம் படத்துல காஜல் அகர்வால வில்லன் கடத்திட்டதுக்கு அப்புறம் நடிகர் அஜித் கிட்ட வீடியோ கால்ல கண்ணாலேயே தன்னை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு காஜல் அகர்வால் சொல்லுவாங்கல்ல, அதுதான் மோர்ஸ் கோட். இந்த மோர்ஸ் கோட் மூலமா உங்க பார்ட்னரோட பேரை யாருக்கும் தெரியாத மாதிரி உருவாக்கி அதை ஒரு செயின்ல இல்ல பிரேஸ்லெட்ல கொடுப்பாங்க. சோ உங்க பேர் போட்ட செயினை அவங்க வேர் பண்ண மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பார்ட்னருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஆனா அவங்க வீட்டுல மாட்டிக்க கூடாதுன்னா இந்த கிஃப்ட் ஒரு நல்ல செலெக்ஷன் தான். அஞ்சாவதா, ஸ்பாட்டிஃபை கிஃப்ட் கார்டு. இந்த கிஃப்ட்ல உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாடலை ஸ்பாட்டிஃபை கோட் மாதிரி போட்டு நீங்க ஏற்கனவே எடுத்த புகைப்படத்தை வச்சு கொடுக்க முடியும். இந்த கார்டுல இருக்கிற ஸ்பாட்டிஃபை கோடை அவங்க ஸ்பாட்டிஃபை ஆப்ல ஸ்கேன் பண்ணா போதும், நீங்க அவங்களுக்காக டெடிகேட் பண்ண பாடலை பிளே ஆகும். இந்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். எது எப்படியோ முன்னாடி சொன்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட காதலை மட்டும் வெளிப்படுத்தாம இருந்துராதீங்க.